Hi friends, இன்னைக்கு டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல தக்காளி வேகுற அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்குது. இப்போ இது கூட 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா தோல் உறிஞ்சி வர வரைக்கும் நீங்க வேக வச்சுக்கணும். அப்படியே சிம்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தக்காளி நல்லா இந்த அளவுக்கு தோல் உறிஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா தக்காளியும் நம்ம வெளில எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அடுத்து இதை நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கணும். ஒரு குக்கர்ல 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சோம்பும் கடுகும் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 தக்காளியை, அவிச்ச தக்காளியை நல்லா ஆறுனதுக்கு அடுத்து நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா கக்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ஜாரில் உள்ள தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்காக நான் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்க 2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது கூட கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட 1 வழக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா களைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் விட்டுக்கோங்க. ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்டியான நம்மளோட தக்காளி சாதம் ரெடி. சாதம் நல்லா கீழே பிடிக்காம சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. இதுக்கு காம்பினேஷன் ரைத்தா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.